கிறிஸ்மஸ் சீரியஸ் அடுத்த ரெசிபி பார்க்கலாங்களா? பனானாலாம் வச்சு நல்லா டேஸ்டியாக ஒரு சூப்பரான கேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 பனானா எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1 முட்டை, 1/4 கப் அளவுக்கு நல்லா நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், சாக்லேட் சிப்ஸ் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு டீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பிரெட் பேக் பண்ணுற டீனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கப் கேக் மோல்டில் கூட போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையும் டாப்பிங் போட்டுட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 170 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. சூப்பர் டேஸ்டியான இந்த பனானா சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட நல்லா ஹெல்த்தியான ரெசிபி தான். ஏன்னா நம்ம கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அவன் இல்லைன்னா நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் உப்பு போட்டுக்கோங்க. பேஸில் மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கப்புறம் இதை 10 நிமிஷம் நான் சொன்ன டைமுக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுங்க. சூப்பர் டேஸ்டியான கேக் ரெடி ஆகும். பாய்.